வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சியடைந்துள்ளது. 17,300 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பிரதமர் மோடி பேச்சு. மறைந்த சாந்தன் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி. சாந்தனின் பெயர் தமிழ் ஈழ வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என வைகோ பேட்டி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுப்பு. இரண்டாவது முறையாக ஜாமீனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக காணாமல் போகும் என்று சொன்ன பலர் காணாமல் போய்விட்டனர். திமுக குறித்து பிரதமர் பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. விரிவான செய்திகள். ஒன்றிய அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சியடைந்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 17,300 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், காங்கிரஸ் கட்சியில் கோரிக்கைகளாக இருந்தவையெல்லாம் பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும் என தெரிவித்த பிரதமர், இந்த திட்டங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவித்தார். ஒன்றிய அரசு திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டில் சாலை வழி இணைப்புகள் சிறப்பாக மாறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலை இணைப்புகள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது தமிழக அரசுக்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டவில்லை என்றும், எந்த திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் தமிழக அரசு குறை சொல்வதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். இந்நிலையில் மறைந்த சாந்தனின் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவருடன் பேரறிவாளன் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, சாந்தனின் பெயர் தமிழ் ஈழ வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும் என தெரிவித்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதானவர்கள் வாழ்க்கையின் வசந்தம் எதையும் பார்க்கவில்லை என வேதனை தெரிவித்த வைகோ, கேப்டன் பிரபாகரனின் நம்பிக்கைக்கு உரியவராக சாந்தன் இருந்துள்ளதாக தெரிவித்தார். சாந்தனின் மரணம் ஈழ விடுதலை வரலாற்றில் எத்தனையோ தியாகங்கள், திலீபனுடைய தியாகம், அதை போல எண்ணற்ற தளபதிகளினுடைய மரணம், பால்ராஜ் மரணம், அந்த மரணத்தோடு இங்கே முத்துக்குமார் விட்டு 19 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். ஆக தமிழனுக்காக தமிழன் கண்ணீர் விட்டு கதறி தீக்குளித்து தன்னையே சாம்பலாக ஆக்கிக் கொண்ட மானவ உணர்ச்சி இந்த மண்ணிலே பட்டு போய்விடவில்லை. என்றைக்கும் தமிழீழ வரலாற்றிலே சாந்தனுடைய பெயர் இருக்கும். இவர்கள் அனைவருடைய பெயர்களும் இருக்கும். அவர்கள் தியாகம் செய்தவர்கள், வாழ்க்கையவே தியாகம் செய்து விட்டார்கள். இந்த சின்ன இளம் வயதிலே போய் சிறையிலே போய் 33 ஆண்டுகளை கழித்துவிட்டு வாழ்க்கையினுடைய நெடும்பகுதியை கடந்துவிட்டு இனி அடுத்து இறுதி முடிவுதானோ என்ற எண்ணத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். மறைந்த சாந்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், சிறப்பு முகாம் என்ற பெயரில் எந்த வசதியும் இல்லாத ஒரு இடத்தில் சாந்தன், முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் ஆகிய 4வரும் அடைக்கப்பட்டதாக தெரிவித்தார். சிறப்பு முகாம் என்கிற பெயரில் ஒரு வதைக்கூடம் என்று சொல்லக்கூடிய எந்த வசதியும் இல்லாத இடத்தில் சாந்தன், முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஆகிய 4வரும் அடைக்கப்பட்டனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே கிடந்து கடுமையான மன உளைச்சலுக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் ஆளான நிலையில் சாந்தன் அவர்கள் தம் தாயகத்திற்கு உயிரோடு திரும்ப வேண்டும் என்று திரும்ப மன்றாடினார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அவர் அனுப்பப்படவில்லை என்பது வேதனைக்குரியது. மறைந்த சாந்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இது மரணம் இல்லை, சட்ட கொலை என வேதனை தெரிவித்தார். சாந்தனுடைய கடைசி விருப்பம், கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க கையால் சாப்பிடணும். அதை
கூட நிறைவேற்றி வைக்க முடியல, அது கூட இல்லை. இப்போ இந்த 4 மாத காலமாக அவனுடைய தவிப்பு கடைசியாக ஒரு முறை தன் தாயை பார்த்துக்கணுங்கிறதான். அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாங்கள் போராடணும். இந்த முறை போராடி திருச்சி இல்லை சிறப்பு முகாம் அந்த இதில் இவனை விடுதலைக்கு கேட்டு போராடும்போது நான் தான் சொன்னேன், அவர் தயவு செய்து அனுப்பி வைக்கிறேன். அது நீதிமன்றமே 29ஆம் தேதிக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி, அது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது இன்றைக்கி இரவு அனுப்பலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கும்போது ஏதோ இது திரைப்படங்களில் ஒரு உச்சக்கட்ட காட்சி மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தோம். கடைசியாக இது எப்படி இது இதை நாங்கள் யாரையும் இப்போ நியாயமாக ஒரு கொலை, சட்டக்கொலை, இது அப்படிதான் சொல்லணும், சட்டப்படி இது ஒரு கொலை. ஜாதி மத பாகுபாடுகளை கடந்து காவல்துறையினர் பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் காவல்துறையினரால் தங்களுடைய பணியை திறம்பட செய்ய முடியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவல் பணி என்பது ஒரு வேலை இல்லை, அது சேவை. அதை நீங்கள் முழுசாக உணர்ந்து பணியாற்றணும். நேர்மையாக கடமையை செய்கிறது மூலம் மக்களோட நன்மதிப்பை பெற முடியுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணுன்ற உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் காவல்துறையினரால் தங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும். திமுக அழியும் என்று சொன்ன பலர் காணாமல் போய்விட்டதாக பிரதமருக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, மாநில அரசின் நிதி பங்களிப்பில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது ஒன்றிய அரசுதான் என தெரிவித்தார். தூத்துக்குடி விழாவில் தனது பெயரை கூறுவதற்கு கூட பிரதமர் மோடிக்கு மனமில்லை என குறிப்பிட்ட கனிமொழி, அவர்களுக்கு தெரிந்த நாகரிகம் அவ்வளவுதான் என தெரிவித்தார். நல்ல திட்டங்களை திமுக எப்போதும் எதிர்ப்பதில்லை என தெரிவித்த அவர், திமுக அழியும் என்று சொன்ன பலர் காணாமல் போய்விட்டதாக தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை 2வது முறையாக தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது. இதையடுத்து 2வது முறையாக அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து கடந்த வாரம் உத்தரவிட்டார். இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு விசாரணைக்கு வந்தபோது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 8 மாதங்களாக சிறையில் இருப்பதால் செந்தில் பாலாஜி மீதான வழக்கின் விசாரணையை 3 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டார். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசின் அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி டெல்லியில் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் பாஜகவில் இணைந்ததாக கூறப்படுகிறது. பாஜகவில் இணைந்ததை தொடர்ந்து விஜயதரணி காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அதேபோல் அவரை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக சட்டப்பேரவை சபாநாயகருக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் அனுப்பினார். இதைத் தொடர்ந்து விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜயதரணி ராஜினாமா செய்தார். இந்நிலையில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி பிப்ரவரி 24ஆம் தேதியில் இருந்து காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என்று அரசியல் கட்சிகள் முழு வீச்சில் தயாராகி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கோமாதேக ஆகிய கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஓரிரு தினங்களில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திமுக தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த இழுபறியும் இல்லை என தமிழக காங்கிரஸ் ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்த் சீனிவாசன், எம்ஜிஆர் படத்திற்கு பதிலாக நடிகர் அரவிந்த் சாமியின் புகைப்படத்தை பேனராக வைக்கும் நிலையில்தான் தற்போதைய அதிமுக உள்ளதாக தெரிவித்தார். சாம பேத தண்டம் தான். இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமைக்கு இறங்கிடுச்சுன்னா, ஒரிஜினல் எம்ஜிஆர் போட்டோவை போடாம அரவிந்த் சாமியை போட்டோவை போட்டு போஸ்டர் அடிக்கிற நிலைமையில இருக்குது இன்னைக்கு AIADMK. யார் அவங்க ஃபவுண்டர்னே தெரியாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. எம்ஜிஆரே மறந்த கட்சி. நாங்கள்லாம் எம்ஜிஆரை மறக்கல, மக்கள்லாம் எம்ஜிஆரை மறக்கல. AIADMK எம்ஜிஆரை மறந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு.
அவரோட பர்த்டே சென்டனரி பர்த்டேக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல இடத்துல நடிகர் அரவிந்த் சுவாமியோட படத்தை வந்து போஸ்டரில் போட்டாங்க. இதுதான் அதிமுகவோட நிலைமை. அவங்க வந்து அவங்க ஓட்டை வந்து பிஜேபிக்கு தானவாத்து கொடுத்துட்ருக்குறாங்க. எம்ஜிஆரோட கொள்கை வந்து ஒன்றே கடவுள் ஒருவரே தெய்வன். அதை வந்து ஒரு ஹிந்துத்வாவை பார்ட்டியாக மாற்றிருக்கிறாங்க. இது அவங்க ஆத்மா சாந்தி, எம்ஜிஆர் ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையாது. இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணது. எம்ஜிஆரே மறந்த கட்சியை பற்றி நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்கு? இனி தபாலில் மட்டுமே ஓட்டுநர் உரிமம் அனுப்பப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஓட்டுநர் உரிமத்தை விண்ணப்பதாரர்கள் நேரில் வாங்க முடியாது என்றும் தபாலில் மட்டுமே ஓட்டுநர் உரிமம் அனுப்பப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் விரைவு அஞ்சல் மூலம் ஓட்டுநர் உரிமம் ஆர்சி புத்தகம் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே தென்னை மரம் ஏறிய கூலி தொழிலாளி மரத்தில் இருந்து கீழே விழுந்து இறந்ததை குடிபோதையில் இருந்ததாக பொய்யான தகவலை சொன்னவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகள் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த பீமன் தோப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி. கூலி தொழிலாளியான இவர் கடந்த 18ஆம் தேதி அதே கிராமத்தைச் சேர்ந்த குமார், ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரும் சிவகுமார் என்பவரின் வீட்டில் உள்ள தென்னை மரத்தில் இளநீர் பறிக்க வேண்டும் என கூறி அழைத்துச் சென்றுள்ளனர். சுமார் 3 மணி நேரம் கழித்து பாபு மற்றும் குமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் பாலாஜியை வீட்டிற்கு அழைத்து வந்து குடிபோதையில் கீழே விழுந்ததாக கூறி புறப்பட்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் வெகு நேரமாக மயக்க நிலையில் இருந்ததால் சந்தேகித்த குடும்பத்தினர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக 108 வாகனத்தை வரவழைத்தனர். அங்கு வந்த ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் பாலாஜியை பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாலாஜியின் மகள் இந்துமதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த புகார் குறித்து காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறவினர்களுடன் சென்று இந்துமதி மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்துமதி, எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்காமல் தனது தந்தையை கட்டாயப்படுத்தி தென்னை மரம் ஏறச் சொல்லி இறப்பை ஏற்படுத்தியதுடன் மரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்த சம்பவத்தை மறைத்த சிவகுமார், ராமகிருஷ்ணன், பாபு மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த ஹரிபாபு ஆகியோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அன்று சொன்னதுக்கு நாங்க 20ஆம் தேதி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எங்க கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க எடுக்கவே இல்லை, சரியாவும் விசாரிக்கவும் இல்லை. அவங்க எங்க அப்பாவுக்கு விழுந்ததுக்கு நாங்க அவர்கிட்ட நிறைய வாட்டி கேட்டு பார்த்தோம். நாங்க இட்டுன்னு போயிட்டு தான் விட்டோம்னு சொன்னாங்களா கண்டி. அவர் மரத்துல இருந்தா விழுந்தான்னு சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா மரத்துல இருந்தா விழுந்தாருன்னு. நாங்க போலீஸ் அப்பாவை கூட்டின்னு போனது வந்து பாபு எங்க ஊர் இவரும் இன்னொரு ராமகிருஷ்ணான்ற ஒரு இருளரும் கூட்டின்னு போனாங்க. சிவகுமார் நாயுடு வீட்டுக்கு அம்மா போட்டு இருந்துட்டு தேங்காய் பறிக்கதான் இட்டுன்னு போனாங்க அங்க எங்க அப்பாவே. எங்களுக்கு வந்து எங்க ஊர் ஆளுங்களே சொல்லின்னு இருந்தாங்க. அப்புறமா எங்க அத்தியும் எங்க ஆயாவும் போய் நாயுடு வீட்டான்னு கேட்டதுக்கு அவங்க மாமனாரு ஆதி ஐயான்ட்டு ஒரு நாயுடு இருந்தாரு. அவங்கதான் சொன்னாங்க இவங்க அண்ணா இந்த மரத்துல ஏறிதான் கீழே விழுந்துட்டான்னு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் எதுவுமே பண்ணவும் இல்லை, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை. குமார்ன்று கூப்பிட்டு விசாரிச்சவங்களுக்கு வந்து அவரும் சரியாவும் விசாரிக்க மாட்டாங்க. உட்கார வச்சு நான்ப்பா நீ இட்டுன்னு போனியான்னு அது மாதிரிதான் கேக்குறாங்களாங்காண்டி வேற எதுவுமே அவங்கள கேட்கவும் மாட்டாங்க. எங்க அப்பா விழுந்தது இதுல வந்து மருமகளுக்கு ஒரு இறந்ததுலன்ட்டு நாங்க மனு கொடுக்க வந்தோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதியின் கீழ் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை நிறைவேற்ற வேண்டும். ஒரே பணி ஒரே கல்வி தகுதி என இருக்கும் ஆசிரியர்களுக்கு 2 விதமான ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை மாற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதேபோல் தருமபுரியில் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூரில் உள்ள சிஎம்சி கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியின் சார்பில் 62வது தேசிய மருந்தக வாரத்தை முன்னிட்டு மருந்து ஆளுநர்களுடன் இணைவோம், நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது. இதனை மருந்து கட்டுப்பாட்டு துறையின் மண்டல இணை இயக்குநர் நந்தகுமார் துவங்கி வைத்தார். இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் சாப்பிட வேண்டிய சிறுதானிய உணவுகள், காய்கறிகள், அவற்றின் நன்மைகள் குறித்து கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. மேலும் பல்வேறு நோய்களை தடுக்கும் முறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு பொம்மலாட்டம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கருமலைப்பாடி பகுதியில் தனியார் வங்கி ஊழியர்கள் கூலி தொழிலாளியை அவதூறாக பேசியதால் மனம் உடைந்த பத்மா என்ற பெண் சில தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். இதுபோன்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு வரும் தனியார் நிறுவனங்களை கண்டித்து ராமஜெயம் என்ற விவசாயி தனக்குத்தானே இரும்பு சங்கிலியால் உடல் முழுவதும் கட்டிக்கொண்டு வினோதமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். தனியார் நிறுவன முதலாளிகள் ஏழை பிள்ளைகளுக்கு சொற்ப சம்பளத்தில் வேலையை போட்டு ஏழைகளையுமே மோத விடுகிற போக்கு மீண்டும் அடிமை சமூகத்தை உருவாக்க துடிக்கிறது. ஆகவே இந்த முதலாளித்துவ போக்கை மாற்ற வேண்டும். அரசு அதிகாரிகள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்து 1 மாதம் ஆகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆவடி காவல் ஆணையாளர் திரு சங்கர் அவர்களின் உத்தரவின் பேரில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஆவடி காவல் துணை ஆணையாளர் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையாளர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர். இதில் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களின் புகார் மனுக்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி விண்ணப்பித்து அதற்கான ஒப்புகை சீட்டுகளையும் பெற்றுக்கொண்டனர். திருப்பத்தூர் அருகே ஆபத்தான முறையில் 13 வயது சிறுவன் டிராக்டர் ஓட்டியதால் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டையில் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்கு தண்ணீர் சப்ளை செய்வதற்காக சக்திவேல் என்ற நபர் தனது 13 வயது மகன் திலீப் குமாரை அனுப்பியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலையில் அவ்வளவு பெரிய வாகனத்தை அச்சிறுவன் ஓட்டி வந்துள்ளார். இதுபோல் சிறுவர்களிடம் வாகனங்களை கொடுத்து அனுப்பும் பெற்றோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர், இலுப்பையூர், வெள்ளூர் வழியாக செந்துறை செல்லும் பேருந்தினை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு சின்னப்பா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், மதிமுக மாவட்ட செயலாளர் ராமநாதன், ஒன்றிய செயலாளர் சங்கர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சாலை அருகே இயங்கி வரும் தூய நெஞ்ச கல்லூரியில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் நல்லதம்பி ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் 80 அரங்குகள் அமைக்கப்பட்டு சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதில் ஏராளமான புத்தக பிரியர்கள் பங்கேற்று புத்தகங்களை வாங்கி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் பார்மசியில் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் இருப்பதை பலமுறை நிர்வாகத்திடம் கல்லூரி மாணவ மாணவிகள் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த கல்லூரி மாணவ மாணவிகள் திடீரென வகுப்புகளை புறக்கணித்து செங்கம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சார், எங்களுக்கு ஹாஸ்டல் கட்டணும். இன்னும் 6 மாசத்துல ஹாஸ்டல் கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு மெஸ் ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கரெக்டா இருக்கணும். எங்களுக்கு அதர் காலேஜுமே எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான் சார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நந்தக்கரை கிராமத்தை சேர்ந்த மாதேஸ்வரி என்ற பெண் அதே பகுதியில் விவசாயத்திற்கு தேவையான மருந்து கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு மாதேஸ்வரி வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோ கதவை உடைத்து 13 பவுண்ட் தங்க நகை மற்றும் 4.50 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஏரியில் இறங்கி கருப்பு கொடிகளை ஏந்தி ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டியும் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கருப்பு கொடி ஏந்தி கோபேக் மோடி என கோஷங்கள் எழுப்பினர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஜல்லடியன்பேட்டையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஜல்லடியன்பேட்டை 191வது வட்டத்தில் மாவட்ட கழக இணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான JL லட்சுமி, வட்ட கழக செயலாளர் சேகர் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KB கந்தன் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்வின் போது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேற்கு ஆப்பிரிக்காவின் மாலி நாட்டில் ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 31 பேர் உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மாலியின் கெனிபியா பகுதியில் இருந்து அண்டை நாடான பர்கினோ பாசோவிற்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் 40க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர்.
கெனிபியா பகுதியில் உள்ள பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்தை உடைத்துக் கொண்டு ஆற்றுக்குள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒன்றிய அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சியடைந்துள்ளது. 17,300 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பிரதமர் மோடி பேச்சு. மறைந்த சாந்தன் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி. சாந்தனின் பெயர் தமிழ் ஈழ வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என வைகோ பேட்டி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுப்பு. 2வது முறையாக ஜாமீனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக காணாமல் போகும் என்று சொன்ன பலர் காணாமல் போய்விட்டனர். திமுக குறித்து பிரதமர் பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.